சர்வாதிகாரம் பண்ற நார்த் கொரியால இப்ப நாமெல்லாம் சர்வசாதாரணமா போயிட்டு வர மாதிரி டூரிசம் ஓபன் பண்ணி அவங்க எக்கனாமியை டெவலப் பண்ண போதாங்களாம். ஃபாரின் விசிட்டர்ஸை ஜூலை 7ஆம் தேதியில இருந்து அலோ பண்றாங்க. அவங்க அலோ பண்றது மேட்டர் இல்ல, நாம திரும்ப வெளி வந்து அலோ நான் உயிரோட தான் இதுக்கேன்னு நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்லணும்னா அங்க இதுக்குதான் 1008 ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ரூல்ஸ்னாலே என்னன்னு தெரியாது. இவனுங்கெல்லாம் அங்க போய் எப்படி சமாளிப்பானுங்க? டேய், நாம ஒரு வழியா நார்த் கொரியா வந்துட்டோம்டா. நீ உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லு, நான் எங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றேன். அதோ அம்மா, நான் நார்த் கொரியா வந்துட்டேன். இங்க தத்தமா போன் பேசக்கூடாது. ஹலோ அம்மா, நான் நார்த் கொரியா வந்துட்டேன். ஏன்னு இங்க போனே பேசக்கூடாது. டேய், இதாண்டா இந்த நாட்டோட சுப்ரீம் லீடர்த்தோட தலை. இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா கிம்மு, அவனோட அப்பனும் தாத்தனும் தான். ஓ, இந்த ஊரு டிஎம்கேவா? இந்த சிலைய தான் நாம கை நீட்டி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. எந்த சிலைய? இந்த தலைய. என்ன 6 மணிக்கு கரண்ட் போத்தி இன்னும் காணோம்? நைட் எல்லாம் எப்படி தூங்குறது? ஹலோ ஈபி ஆபித்தா, கரண்ட் எப்பனே வரும்? இங்க நைட் எல்லாம் கரண்ட் இருக்காது. இல்லண்ணே, என் மேகி அவன்ல சுத்திட்டு இருக்கே, ஒரு 2 நிமிஷம் போத்தீங்கன்னா வேக வித்து எடுத்துப்பேன். இங்க இதுதான் ரூல்ஸ், இதுக்கு மேல பேத்துனீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஓஹோ, கடைசியா ஒரே ஒரு டவுட்டே, என்ன மேகிய வேக வைக்காம சாப்பிட்டா அரெஸ்ட் பண்ண மாட்டீங்கல்ல? டே, இன்னைக்கு கிம்மோட தாத்தா கிம் இல் சங்கோட இறந்த நாளாந்தா. இன்னைக்கு நம்ம யாரும் சிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாத்தாவோட பேர் என்ன சொன்னேன்? கிம் இல் தங். டேய், இது பாது விளையாட்டு இல்ல, திருத்தி தொடங்கிடாத. பிச்சுக்கிட்டு வருது மத்தான், என்ன பண்றது? வருதுன்னா வேற எதையாவது யோசிதான், அதையே யோசிக்காத. கிம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாதே. Bring me back those pages from days